வணக்கம். கார்த்திகை மாதம் சனிக்கிழமை என்று பிறக்கிறது. அன்னைக்கு மாசப்பரப்பு அன்னைக்கு தமிழ் மாசப்பரப்பு அன்னைக்கு என்ன செய்யணும்? பிற்பகல் 12ல இருந்து 3 மணிக்குள்ள குலதெய்வ கோயில்ல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏழை எளியவங்களுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி எல்லாம் தரணும். சிக்கனம் பார்க்க கூடாது. தயவு செய்து குலதெய்வ கோயிலுக்கு உங்களால போக முடியலன்னா வேற யாரையாவது அனுப்புங்க. அது கூட செய்யுங்க, நல்லது. ஆனா போகணும். உங்கள் சார்பா அவங்க கூட கும்பிடலாம். நெய் தீபம் போடுங்க, நல்லது. இதெல்லாம் தான் தமிழ் மாச பிறப்பன்னைக்கு செய்ய வேண்டியது. சரி, கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிறது. சூரிய பகவான் விருச்சிகத்திற்கு வந்திருக்கிறார். இதனாலே எத்தனை ராசிகளுக்கு நன்மை? 4 ராசிகளுக்கு நன்மை. அந்த 4 ராசிகள் எவை? கன்னி, மிதுனம், மகரம், கும்பம். இந்த 4 ராசிகளுக்கு நன்மைகள். மீதமுள்ள ராசிகளுக்கு சூரியனாலே தொந்தரவு உண்டு. அதற்கான பரிகாரங்களை எங்கள் ராசி பலன் சொல்லும் போதே சொல்லி இருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம், புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 4, 6, தெற்கு மேற்கு, பச்சை, நீலம், சனி. 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை, பச்சை, ஞாயிறு. திருஷ்டி அதிகமா இருக்கு உங்களுக்கு. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். உஷாதேவியே போற்றி, உஷ்ணிக்கே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. 2 நாளும் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் கோயில்ல இருந்து ஒரு அரை மணி நேரமாவது படிங்க. நல்ல புத்தகங்கள் நிறைய கிடைக்குது. பாலகுமாரன் சுந்தரகாண்டம் பத்தி எழுதியிருக்கிறார், சுகி சிவம் எழுதியிருக்கிறார், நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளரை வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. கருப்பு அல்லது சிகப்பு துணி, சனிக்கிழமை கருப்பு, ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு துணி ஏழை எளியவங்களுக்கு புதுசோ பழசோ தானமா கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு 2 நாளும் சோறு வைங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. திருஷ்டி குறையும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, பிரமாதம், கலகிறீங்க. நல்ல நாளா இருக்கு. உங்க பிறவி பலமான கெத்து, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, பிரமாதம். அனுகூலமான எண் 4, 6, தெற்கு மேற்கு, பச்சை, நீலம், சனி. 2, 1 தெற்கு மேற்கு, சிவப்பு, மஞ்சள், ஞாயிறு. திருஷ்டி அதிகமா இருக்கு உங்களுக்கு. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். உஷாதேவியே போற்றி, உஷ்ணிக்கே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. 2 நாளும் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் கோயில்ல இருந்து ஒரு அரை மணி நேரமாவது படிங்க. நல்ல புத்தகங்கள் நிறைய கிடைக்குது. பாலகுமாரன் சுந்தரகாண்டம் பத்தி எழுதியிருக்கிறார், சுகி சிவம் எழுதியிருக்கிறார், நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளரை வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. கருப்பு அல்லது சிகப்பு துணி, சனிக்கிழமை கருப்பு, ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு துணி ஏழை எளியவங்களுக்கு புதுசோ பழசோ தானமா கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு 2 நாளும் சோறு வைங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. திருஷ்டி குறையும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. தேவையற்ற பேச்சு இருக்கிறது, கவனம். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தயவு செய்து சுவாதி, திருவாதிரை, சதயம் இந்த 3த்துக்கும் தலைவர் ராகு. அதனால திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும். 3 நட்சத்திரக்காரர்களுமே பேச்சுல நிதானம், பண விஷயத்துல நிதானம். முக்கிய முடிவு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, யசோதையே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெண்முரசுன்னு போடுங்க. கோயில்ல இருந்து அரை மணி நேரம் படிச்சு பாருங்க, நல்லது. குறிப்பாக வெய்யோன்கிற பகுதியை படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி கொடுங்க. காக்கைக்கு நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. கடகராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் கில்லி, கலகிறீங்க, பிரமாதம், சந்தோஷம், வெற்றி, உயர்வு நல்லா இருக்குது. அஷ்டமச்சனி இருக்கு தெரியும். 3 நட்சத்திரக்காரர்களும் சனிக்கிழமை சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க. ராகுவுக்கும் வசதிப்பட்ட நேரத்தில். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். ஆனா 2 நாளும் உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் வெற்றியை தேடித்தரும். உறுதி, உறுதி, உறுதி. அனுகூலமான எண்
4, 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சனி, 2, 4 தெற்கு வடக்கு மஞ்சள் சிவப்பு ஞாயிறு. திருஷ்டி அதிகமா இருக்கு உங்களுக்கு. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். உஷாதேவியே போற்றி, உஷ்ணிக்கே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. 2 நாளும் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் கோயில்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது படிங்க. நல்ல புத்தகங்கள் நிறைய கிடைக்குது. பாலகுமாரன் சுந்தரகாண்டம் பத்தி எழுதியிருக்கிறார், சுகிசிவம் எழுதியிருக்கிறார், நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளரை வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. கருப்பு அல்லது சிகப்பு துணி, சனிக்கிழமை கருப்பு, ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு துணி ஏழை எளியவங்களுக்கு புதுசோ பழசோ தானமாக கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு 2 நாளும் சோறு வைங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. திருஷ்டி குறையும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சிறப்பா இல்லைங்க. அலட்டல், கர்வம், ஆணவம், தேவையற்ற பேச்சு, திமிர் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஆனா அப்படி நீங்க நார்மலா பேசினா கூட மற்றவங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா கிரக நிலைகள் சரியில்லை. அதனால நிதானம், பொறுமை, கவனம், வழிபாடு முக்கியம். ஆமா. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை சனி, 7 வடக்கு பச்சை ஞாயிறு. 2 நாளும் 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சனைச்சரனே போற்றி. சனீஸ்வரன் வேற, சனைச்சரன் வேற. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன். முட்டியில் அடி துர்வாச முனிவர் அடிச்சது சனி பகவானுக்கு, அதனால மொல்லமாக தான் நடப்பார். சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரபேசனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சத்யபாமா போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒண்ணு, திருப்பூர் கிருஷ்ணன் ஷிரடி சாய்பாபா பத்தி எழுதியிருக்கார். திருப்பூர் கிருஷ்ணன் கூகுள்ல தேடுங்க, கிடைக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கலாம், சுண்டல் கொடுக்கலாம், மொச்சை கொட்டை கொடுக்கலாம், காக்கைக்கும் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. திருஷ்டி குறையும். ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். கன்னி ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் நிதானமும் பொறுமையும், எல்லோரையும் மதித்து பேசுகிற குணமும், எதிரிகளை கூட மதித்து பேசுகிற குணமும் ஜெயிப்பை தரும். சந்தோஷம், நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, பண்ணணும் பரிகாரம். அனுகூலமான எண் 5 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் சனி, 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சனீஸ்வரனே போற்றி, சனீஸ்வரனே போற்றி, சனைச்சரனே போற்றி, சக்தி தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். திருஷ்டி அதிகமா இருக்கு, அதனால சொல்றோம். இதை தயவு செய்து பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று 2 நாட்களும் படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கு பசியாத்துங்க, பணமா கூட கொடுக்கலாம், முடியல உணவு வாங்கி கொடுக்க முடியலன்னா. நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிகப்பு துணி தானமா கொடுக்கறதும் நல்லது. இதெல்லாம் திருஷ்டியை குறைச்சிரும், அவ்வளவுதான். துலாராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பண விஷயத்துல ஜாக்கிரதை, நிதானம். முக்கிய முடிவு வேண்டாம், அசை உணவு வேண்டாம், மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது, வழிபாடு முக்கியம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. 2 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். விநாயக பெருமானுக்கு கோயில்ல ராத்திரியில தீபம் போடணும். ஏன்? சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, அசை உணவு கூடாது. நாள் முழுக்க மனசுக்குள்ள மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் அந்தகனே போற்றி, அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, அரூபனே போற்றி, அகத்தியரே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிங்க. பக்தி கவிதைகள்னு போடுங்க, படிச்சு பாருங்க, நல்லது. ஏன்? துலாராசிக்கு 2 நாளும் சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. பண விஷயத்துல கடன் கொடுக்கவே கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. கையிலையும் பையிலையும் பணமே இல்லாம கூட இருங்க. இப்ப செலவுக்கு யார் தருவான்னு கேட்காதீங்க, அளவா வச்சுக்கோங்க, அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இதை செய்யுங்க, நல்லது.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே 2 நாளும் சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களுமே ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. உங்க பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில ராத்திரி தீபம் போடணும். மற்ற 2 நட்சத்திரக்காரர்களும் வசதிப்பட நேரத்துல போட்டுடலாம். மொத்தத்துல வழிபாடு முக்கியம். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 5, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், சனி 2, 3, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு. 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சனீஸ்வரனே போற்றி, சனீஸ்வரனே போற்றி, சனைச்சரனே போற்றி, சக்தி தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். திருஷ்டி அதிகமா இருக்கு, அதனால சொல்றோம். இதை தயவு செய்து பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று 2 நாட்களும் படித்து பாருங்கள். ஏழை எளியவர்களுக்கு பசியாத்துங்க. பணமா கூட கொடுக்கலாம், முடியல உணவு வாங்கி கொடுக்க முடியலன்னா. நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது சிகப்பு துணி தானமா கொடுக்கறதும் நல்லது. இதெல்லாம் திருஷ்டியை குறைச்சிரும், அவ்வளவுதான். தனுசு ராசிக்கார நேயர்களே 2 நாளும் சிறப்பா இல்லைங்க. சனி ஞாயிறு 2 நாட்களுமே தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு அதிகம், கவனம், கோபம் அதிகம். 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு, சனி 7, வடக்கு பச்சை, ஞாயிறு. 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சனைச்சரனே போற்றி. சனீஸ்வரன் வேற, சனைச்சரன் வேற. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன். முட்டியில் அடி துர்வாச முனிவர் அடிச்சது சனி பகவானுக்கு, அதனால மொல்லமா தான் நடப்பார். சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரபேசனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சத்யபாமா போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒண்ணு, திருப்பூர் கிருஷ்ணன் ஷிரடி சாய்பாபாவை பத்தி எழுதியிருக்கார். திருப்பூர் கிருஷ்ணன் கூகுளில் தேடுங்க, கிடைக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கலாம், சுண்டல் கொடுக்கலாம், மொச்சை கொட்டை கொடுக்கலாம், காக்கைக்கும் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. திருஷ்டி குறையும். ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மகர ராசிக்கார நேயர்களே 2 நாளும் சிறப்பா இல்ல. வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கு, தேவையற்ற பதட்டம் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். வழிபாடு முக்கியம். நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். வீம்பு பிடிவாதம் அப்படிங்கிற பேர்லாம் வேணாம். அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், நிதானிக்கணும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை, சனி 7, தெற்கு சிவப்பு, ஞாயிறு. 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சனைச்சரனே போற்றி. சனீஸ்வரன் வேற, சனைச்சரன் வேற. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன். முட்டியில் அடி துர்வாச முனிவர் அடிச்சது சனி பகவானுக்கு, அதனால மொல்லமா தான் நடப்பார். சனைச்சரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரபேசனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சத்யபாமா போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒண்ணு, திருப்பூர் கிருஷ்ணன் ஷிரடி சாய்பாபாவை பத்தி எழுதியிருக்கார். திருப்பூர் கிருஷ்ணன் கூகுளில் தேடுங்க, கிடைக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கலாம், சுண்டல் கொடுக்கலாம், மொச்சை கொட்டை கொடுக்கலாம், காக்கைக்கும் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. திருஷ்டி குறையும். ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. 7.5 சனி வேற. சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும். நிதானமா இருக்கணும், பொறுமையா கையாளணும். பிரச்சனைகளை வார்த்தையை விட்டுறக்கூடாது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, யசோதையே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெண்முரசுன்னு போடுங்க, கோயில்ல இருந்து 1/2 மணி நேரம் படிச்சு பாருங்க, நல்லது. குறிப்பாக வெய்யோன்கிற பகுதியை படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி கொடுங்க. காக்கைக்கு நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. மீனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம், பிரமாதம். உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுடணும்.
அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, யசோதையே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெண்முரசுன்னு போடுங்க. கோயில்ல இருந்து அரை மணி நேரம் படிச்சு பாருங்க, நல்லது. குறிப்பாக வெய்யோன்கிற பகுதியை படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி கொடுங்க. காக்கைக்கு நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.